ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட சில்லி சிக்கன் மசாலா வச்சு ஒரு வெஜ் டிஷ் பண்ண போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு ஷோ ஆச்சி நெக்ஸ்ட் இன் குக்கிங். இன்னைக்கு ஒரு இன்னோவேட்டிவான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இன்னோவேட்டிவான டிஷ்ஷுன்னு சொன்னேன்னா அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட சில்லி சிக்கன் மசாலா வச்சு ஒரு வெஜ் டிஷ் பண்ண போகிறோம். எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்க நமக்கு நான்வெஜ் ஸ்டைலே ஒரு வெஜ் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சில்லி இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி சில்லி சிக்கன் மசாலா 20 கிராம், இட்லி 10, எண்ணெய் பொரிப்பதற்கு, வெங்காயம் 1, கேப்சிகம் 1, பச்சை மிளகாய் 2, சோயா சாஸ் 1 தேக்கரண்டி, தக்காளி சாஸ் 3 மேஜை கரண்டி, வெங்காயத்தாள் தேவையான அளவு, உப்பு சுவைக்கு ஏற்ப. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சில்லி இட்லிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேட்டருக்காக நம்ம ஆச்சியோட சில்லி சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 20 கிராம்ஸ் ஆஃப் சில்லி சிக்கன் மசாலாவை போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லம்ஸ் இல்லாமல் ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இட்லி நல்லா க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம டிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் இல்லை, இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை மட்டும் முடிச்சிட்டா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம சில்லி இட்லிக்கு தேவையான செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கிரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சில்லி இட்லிஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லிஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சாஸோட பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்கவே யம்மியாக இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுவும் இந்த ஆனியன்ஸ், இந்த கேப்சிகம், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு மாதிரி ஃபீலிங்.
ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆச்சி ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா achifoods.comல லாகின் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye bye from ஸ்வேதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.